ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு நான் காலையிலேயே இருந்துச்சு காஃபி போட்ட கையோட பண்ண வேலையை பாருங்க. மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது எப்படியும் எனக்கு 4-5 நாள், ஒரு வாரத்துக்கு எப்படி இதை வச்சு ஓட்டிடுவேன். ஸோ இதுதான் ஓகே. ஃபஸ்ட்டு வேலை மாவு அரைச்சி வச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரி பண்ணலான்ட்டு இந்த பட்டாணி இருந்துச்சு, கொஞ்சம் பாப்பா கேட்டனால இந்த பட்டாணியை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆனால் நான் இன்னைக்கு பூரி பண்ணல. நான் வேலை ஜாஸ்தியாக இருந்தது, 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, அதனால இன்னைக்கு சிம்பிளாக இந்த ப்ரெட்டை வச்சு சீஸ் எல்லாம் உள்ளே வச்சு அழகாக ஒரு டிஃபன் பண்ணி கொடுத்துடலான் இருக்கேன். பசங்களுக்கு ப்ரெட்டு பண்ணி கொடுத்துட்டு வேணால் இந்த எக்கு வேணால் போட்டு கொடுக்கலாம். ஒன்று தான் இருக்குது, ஷேர் பண்ணிப்பாங்க 2 பேரும். காலி ஆயிடுச்சு. இது எனக்கு ஒரு மேகி பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதான் எனக்கு டிஃபன். ஒரு பாக்கெட் இருக்குது, அதை போட்டு கொஞ்சம் மேகி பண்ணிக்கிட்டு இந்த ப்ரெட்டில் ஒரு 2 பண்ணி சாப்பிட்டோன்னா டிஃபன் வேலை ஓவர். ஸோ இன்னொரு நாள் ஓகே. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் டிஃபன். காஞ்ச பட்டாணி தான், எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்பா செமையாக இருக்குது பக்கத்தில் பார்க்கும்போது. ஓகே, இது கடையில எல்லாம் குருமா வைப்பாங்க இல்லையா, பட்டாணி குருமா, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு வச்சு இட்லி ஊற்றி கொடுப்பேன். இது ஒரு 7:15 7:30 மணிக்கு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். மாவு புளிச்சிருக்கும். இப்போ வெயிலில் எடுத்து வைக்க போகிறேன் இதை. ஓகே, இப்படிதான் இருக்குது. மத்தியானத்துக்கு சாம்பார் வைக்கலான்னு ஒரு பிளான். ஓகே, ஸோ வாங்க டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம். இனிமேல் தான் எல்லா வேலையும் எனக்கு இருக்குது. ஓகே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா நமக்கு வேலையே இருக்காது, ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஓகே, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட், வாங்க அப்படியே கார்டனையும் ஒரு ரவுண்ட் காமிச்சிடறேன். பாருங்க, நான் சொன்னது மாதிரியே அழகாக குட்டி குட்டியாக ஃப்ளவர் வந்திருக்கு. ஓகே, இந்த பாருங்க காய் கூட வந்திருக்குது. ஸோ இது பழுக்கும் இல்லையா, பழுக்கட்டும். இந்த ஒரு செடி தான் இருக்குது, இது பெருசாக வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்படிதான் இருக்குது. இது காஞ்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் வரும். இந்த இதுலேருந்து டோர் இருக்கு இல்லையா, ஜன்னல், அதெல்லாம் நல்லா வரும். ஸோ பால்கனி சைட்லேருந்து நல்லா ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கும். ஸோ செடியெல்லாம் வாடி இருக்குது. இங்கே பாருங்கள், முக்கு வச்சுருக்கு. பாட்டிலில் வச்ச டேபிள் ரோஸ் இருக்கு இல்லையா, முக்கு வச்சுருக்கு. ஸோ அது ஃப்ளவர் வந்துச்சுன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இது பாருங்கள். இதுக்கு தான் நான் விதையெல்லாம் வாங்கி போடுறதே கிடையாது. செடியாக வாங்கி வச்சா கூட ஒர்த்து நமக்கு. தயவிட்டு யாரும் இந்த மாதிரி சீடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, வராது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பாய்.